இருந்தேன் மாமா. கொஞ்ச நாளா நம்ம ஆசையா கட்டி வச்ச கற்பனை கோட்டையெல்லாம் ஒரே நாள இப்படி நொறுங்கிருச்சு மாமா. நமக்கு மட்டும் ஏன் மாமா இப்படி எல்லாம் நடக்குது? தாங்க முடியல மாமா, என்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வரும்போது பூரா உங்களை தான் நான் பார்த்துட்டே இருந்தேன். நீங்க என்ன திரும்பி கூட பார்க்கல. வீட்டுக்கு வந்ததுமே உங்க மடியில விழுந்து கதறி ஆடணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க உள்ள கூட வராம கடைக்கு போயிட்டீங்க. ஆனா உங்க வருத்தம் எனக்கு புரியுது மாமா. கடையில வச்சு நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்கன்னு மாமா சொன்னாங்க. இன்னைக்கு காலையில கூட நான் சுடர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். குழந்தை பிறக்க போதுன்னு சொன்ன உடனே நீங்க எம்பிட்டு சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னேன். நம்ம குழந்தைக்கு நீங்க எம்பிட்டு நல்ல அப்பாவா இருக்க போறீங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு போய் நான் எம்பிட்டு பேர் ஏமாற்றத்தை கொடுத்துட்டேனே மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீ என்ன ஏமாத்துறது என்ன புதுசா? மாமா, என்னைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னில இருந்து நீ என்ன ஏமாத்திக்கிட்டு தானே இருக்க. ஒன்னு சொல்லி தப்புல, உன் உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் உன்னை நம்பின பாரு. என்னைய சொல்லணும். ஏய், ஆனாலும் இவ்வளோ கேவலமா நீ போய் சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. என்ன மாமா என்னென்னமோ சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏய், சும்மா நடிச்சிட்டு இருக்காத. சத்தியமா நீங்க எனக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியல மாமா. நீ படிப்பு விஷயத்துல போய் சொன்னு தெரிஞ்சதும் நான் உன் வீட்டுல கொண்டு போய் விட்டேன்தான். அதெல்லாம் ஒரு கோவத்துல ஏமாற்றத்துல அப்படி செஞ்சேன். நீ அமைதியா இருந்திருந்தாலே கொஞ்ச நாள்ல நானே மனசு மாறி உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பேன். அதுக்காக நீ இவ்வளவு பெரிய பொய் சொல்லணும்னு அவசியமே இல்லையே. இல்ல மாமா, எப்பவுமே எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அதான் மாமா, நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னியே ஒரு பொய். நீ பிரெக்னண்டா இருக்கன்னு சொன்னியே ஒரு பொய். அத சொல்லிருக்க தேவையில்லைன்னு தான் சொல்றேன். என் தலையில அவ்வளவு பெரிய கல்ல தூக்கி போட வேண்டிய தேவையே இல்லையே. மாமா, ஏய், எப்படி வாய் குசாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ல தோணுச்சு உனக்கு? மாமா, என்ன மாமா இப்படி பேசுறீங்க? குழந்தை விஷயத்துல போய் யாராவது வாய் மூடு. ஒரு பொய்ய மறைக்க இன்னொரு பொய், அத மறைக்க இன்னொரு பொய், பொய்னு நீண்டுகிட்டே இருக்கு. ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. சத்தியமா நான் குழந்தை விஷயத்துல போய் சொல்லல மாமா. நான் போய் சொல்லல. பிரெக்னன்சி கிட்ட வச்சு செக் பண்ண, அதுல பாசிட்டிவ்னு காட்டுச்சு. நீங்க கூட பாத்தீங்கல மாமா? நீங்க பாத்தீங்கல? நிறுத்தி போதும். நேசமாதான் மாமா. இந்த விஷயத்துல யாராவது போய் சொல்லுவாங்களா? நீ சொல்லுவடி, நீ சொல்லுவ. யாருமே சொல்லாத ஒரு விஷயத்துல நீ போய் சொல்லுவ. போய் சொல்றதுதான் உனக்கு கழி வந்த கலையாச்சே. மாமா, இந்த அளவுக்குலாம் என்ன கேவலமா நடக்காதீங்க மாமா. குழந்தை விஷயத்துல நான் சத்தியமா போயெல்லாம் சொல்லல. என் மேல சத்தியமா, எங்க அம்மா மேல சத்தியமா, எங்க அப்பா மேல சத்தியமா நான் போய் சொல்லல மாமா.
அம்மா சாமி, போதும்டா, போதும் போதும் போதும். உன்னையே நம்ப மாட்டேன்னு சொல்றேன், உன் பொய் சத்தியத்தை மட்டும் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? ஆமா, யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது? உன் அம்மாவா அப்பாவா? என்ன மாமா பேசுறீங்க? அவங்களுக்குமே நான் பிரெக்னெண்டா இல்லைன்னு இன்னைக்கு தான் தெரியும். நம்ம வீட்டு ஆளுங்க எப்படி உடைஞ்சு போயிருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் உடைஞ்சு போயிருக்காங்க. ஏய், தயவு செஞ்சு உங்க வீட்டு ஆளுங்களை எங்க வீட்டு ஆளுங்களோட கம்பேர் பண்ணாத. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? ஏய், நீ எதுவும் சொல்லாத. உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குடி. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இருக்காதா? குற்ற உணர்ச்சியே வராதா? ஐயோ மாமா, இல்ல மாமா. முடிஞ்ச வரைக்கும் என் தலையில மிளகா அரைக்கலாம். என்ன உன் பக்கமா கொண்டு வந்துட்டு அப்புறமா இவங்கிட்ட உண்மையை சொல்லான்ட்டு ஸ்கேன் எடுக்க இன்னைக்கு போலாம் நாளைக்கு போலான்னு சொல்லி சொல்லி பொய்ய சொல்லிருக்கு. அப்படிலாம் இல்ல மாமா, சத்தியமா அப்படிலாம் இல்ல. டாக்டர் உண்மையிலே ஊர்ல இல்ல. ஏய் 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 ஏய், ஏண்டி உங்க பிளான்ல எல்லாம் அந்த டாக்டரை எடுக்கிறீங்க? எம்புட்டு பொய் இல்ல, எவ்வளவு பொய், எத்தனை பொய், வாயை திறந்தாலே பொய். இல்ல மாமா, ஏய் சரி, என்னைய விடு. நான் தான் பைத்தியக்காரன் இழிச்சவாயன். எங்க வீட்டு ஆளுங்களை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ பிரெக்னன்ட்னு சொன்ன உடனே எல்லாரும் எம்புட்டு சந்தோஷப்பட்டாங்க. எங்க அம்மா உன் கால் தரையில படாம அப்படியே தாங்கி தாங்கி பாத்துக்கிட்டாங்க. உனக்கு வேணுறது எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. உன்னை அப்படி பாத்துக்கிட்டாங்க. மருமக மாதிரியா பார்த்தாங்க? மக மாதிரி தானே பார்த்தாங்க. அவங்களெல்லாம் ஏமாத்திரம்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ மாமா, உங்ககிட்ட நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? நான் சத்தியமா உங்களை ஏமாத்தல மாமா. நான் உங்களை மாதிரி ஏமாத்து போய் தான் நிக்கிறேன். ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? ஏய், எனக்கு குழந்தை இல்லைன்றது கூட வருத்தம் இல்லடி. ஆனா இப்படி கேவலமா ஏமாத்திருக்க பாரு. நீ மனசாட்சி இல்லாம பொய் சொல்லியிருக்க பாரு. அததான் என்னால தாங்கவே முடியும். ஏய், பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது.